ஹாய், என் பேர் மோனியா. எனக்கு 24 வயசாச்சு. இது என்னோட 6th அட்டெம்ப்ட் நீட்டில் 2 வருஷம் தான் படிச்சுட்டு எழுதினேன். மீதி 4 வருஷம் வீட்டிலேயே படிக்கலாம்னு சொல்லி படித்து ஏனோ தானோ படித்து மார்க் வரல. நான் எடுத்த தப்பான டிசிஷன், எங்கேயும் கோச்சிங் போவேனா, ஃபீஸ் செலவாகும், அது இதுன்னு யோசித்து வீட்டிலே இருந்துட்டேன். ஃபஸ்ட் இயர் வீட்டில் ஃபஸ்ட்டு 12th முடிச்சுட்டு வரப்போ 207 வாங்கினேன். அடுத்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் 1 இயர் பிரேக் எடுத்து வீட்டிலே படித்தேன். வீட்டிலே படித்து 329 என்னால் அவ்வளோதான் வாங்க முடிஞ்சது. அதுக்கடுத்து வேறு வழி இல்லாமல் காலேஜ் ஜாயின் பண்ணேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். 3 இயர்ஸ் படிச்சுட்டே வந்துட்டு நீட் எழுதினேன். 400 கூட தொட்டதில்லை, கடைசியாக கூட 383 தான். அதுக்கப்புறம் வீட்டில் கேட்டேன், கோச்சிங் போனால் தான் வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயும் அலோவ் பண்ணாங்க. எத்தனை பேர் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. அதுவும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எத்தனை பேர் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணாங்க. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அண்ணனுக்கும் தேங்க்ஸ். என் ஃப்ரெண்டுக்கே இந்த சுச்சுவேஷன், ஆனால் அவங்க வீட்டில் அலோவ் பண்ணல, படிக்க விடலை. அவளை வந்துட்டு எம்எஸ்சி போட சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் என்னை நம்பி நான் வருவேன்னு சொல்லி அனுப்புனாங்க. ரிலேஷன் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்காம அனுப்புனாங்க. இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஒன்றா படிக்கவே நான் கற்றுக்கிட்டேன். பயாலஜி கூட நான் வந்துட்டு இத்தனை வருஷம் எப்படி படிச்சுட்டு போய் எழுதுனே தெரியல. இங்கே வந்து பயாலஜினா இப்படி படிக்கணுமா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. லைன் பை லைன் மேம் சொல்லி தரதா இருக்கட்டும், மேம் ஒரு லைன்ஸையும் வந்துட்டு உச்சரிக்கிற விதம், இந்த வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் டோட்டலாகவே இங்கே தான். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன், ஆனால் எனக்கு அங்கே எந்த யூஸும் இல்லை. நான் கற்றுக்கிட்டது 0 ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இங்கே சார் சொல்லி கொடுத்தது தான். ஃபிசிக்ஸ்னால் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், இப்படி தான் டீல் பண்ணணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினாலே பயந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து எனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எழுதினேன். இங்கே வந்து படித்து 1 இயர் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போய் எழுதினேன். ஆனால் அங்கே இன்விஜிலேட் ப்ராப்ளம், என்னால் ஒழுங்காக எழுத முடியல. பின்னாடி மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒர்க் அவுட் பண்ணேன், இடம் பத்தலை. சைட்லலாம் பேஜ் இருந்த இடத்துல எழுதினேன். அதுக்கும் வந்துட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, பின்னாடி தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நான் கொஞ்சம் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். எனக்கு இடம் பத்தலை. அதனால் ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன்னா போன வருஷமே போயிருந்திருப்பேன். 538 போன வருஷம். அப்புறம் இங்கே வந்து சார்கிட்ட கேட்டப்போ சார் வந்துட்டு ஒரு வேளை சீட் கிடைக்கலனா வாங்க, தைரியமாக வாங்க, தத்தெடுத்துக்கிறோம், நாங்களே படிக்க வைக்கிறோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி படிக்க வச்சாங்க. ஃபீஸ் வாங்கலை, படிக்க வச்சாங்க. இந்த வருஷம் 660. போன வருஷம் பண்ண மிஸ்டேக்கு எல்லாமே கற்றுக்கிட்டு இந்த வருஷம் 660. ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணல, நல்லா ஷேட் பண்ணேன், எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டு நல்லா பண்ணேன். 660 வாங்கிட்டேன். 660 வாங்கியும் கட் ஆஃப் வந்துட்டு இப்போ 620. நான் வந்துட்டு 720 எய்ம் பண்ணி படித்தனால தான் என்னால் 660 வாங்க முடிஞ்சது. அதனால் நீங்கள் வந்துட்டு கேட்டகரி 7.5 அதெல்லாம் எதுவுமே பார்க்காம எவ்வளோ மார்க் வாங்கினாலும் போதும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபை ஆயிடாதீங்க. மார்க் இவ்வளோ வந்திருக்கு, நம்ம கேட்டகரி இவ்வளோ இருக்குது, எல்லோரும் பெருமையாக பேசுகிறாங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிடாதீங்க. ஏன்னா கட் ஆஃப் எப்போ எப்படி ஏறும்னே தெரியாது. உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. பத்தலை 600 700 எடுத்தாலும் பத்தலை 720 வரைக்கும் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதே மோட்டிவில் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கட் ஆஃப்க்கு மேலே ஸ்கோர் பண்ணி நேரம் உள்ள போயிடுவீங்க. அடுத்து இங்கே தான் படிக்க கற்றுக்கிட்டேன். நீங்கள் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கிளாஸில் நடத்துறது அன்றைக்கே போய் படிச்சிடணும். இப்போ ஃபிசிக்ஸ்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்த அன்றைக்கே அந்த நோட்ஸ் படித்தா தான் நம்மளுக்கு புரியும். இல்லை நம்ம எடுத்த நோட்ஸே நம்மளுக்கு புரியாது. அன்றைக்கே நோட்ஸ்லாம் படிச்சிடணும். ஃபார்முலாஸ் இப்போ சில பேர் படிப்போம், சும்மா படிப்போம், E = 1/4 அப்படி படிப்போம். E = எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது ஹெட்டிங் படிக்கணும். ஹெட்டிங் மறந்துடுவோம், அங்கே போயிட்டு நம்மளுக்கு ஸ்டக் ஆகும் எக்ஸாம் ஹாலில். இந்த ஃபார்முலா படிச்சுப்போம், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், பட் இந்த இதுக்கு தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹெட்டிங்லாம் பார்த்து கரெக்டாக படிக்கணும். ஹெட்டிங் பார்த்து ஃபார்முலா பார்த்து படிக்கணும். நிறைய எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபிசிக்ஸு. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் ஈஸியாகவே தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கணும். கிவன் டேட்டா எடுத்து எழுத தெரிஞ்சிருக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது ஈஸி. பிளாக்ஸ்ன்னு வரப்போ நீங்கள் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரினாலே எக்ஸப்ஷன்ஸ், ட்ரெண்ட்ஸ், ஆர்டர்ஸ் அதே தான் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 லெசன் ரொம்ப தரவாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். டி பிளாக்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஆர்டர், எலமெண்ட்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க ட்ரெண்ட்ஸ் எல்லாம், எக்ஸப்ஷன்ஸ்லாம் எழுதி வச்சு படிங்க. பயாலஜி என்சிஆர்டி படிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி படிக்கிறப்பவும் புதுசாக தான் தெரியும், ஆனால் படிச்சுட்டே இருக்கணும். சில விஷயங்கள் புரியாது. இப்போது எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண கஷ்டப்படுவோம். நிமோனிக்ஸ் வச்சு படிங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, க்ளூவர்ட் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா புக்கில் கொடுத்துருக்குற ஆர்டர்லேயே அதே ஆர்டரில் மறுபடியும் சொல்லி பார்த்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்டர் மாறி சொன்னீங்கன்னா கன்ஃபியூஸாகவும் உங்களால் சொல்ல முடியாது, டக்குன்னு வராது. அதே ஆர்டரில் சொல்லி பார்த்தீங்கன்னா
அது நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கும், உங்களுக்கு கேட்டோடனே டக்குன்னு வந்துடும். அதனால் அப்படி படிங்க. சில டாபிக்ஸ் கஷ்டமாக இருக்கும், அதுக்கெலாம் மைண்ட் மேப் போட்டு படிங்க. இப்போ பிரையோஃபைட்ஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஆன்த்ரிடியம், ஆந்த்ரோசாய்ட்ஸ், இது வந்துட்டு தண்ணியில் வருது, இது வந்துட்டு வாட்டரில் போயிட்டு இங்கே ஃபர்டிலைஸ் ஆகுது. அந்த மாதிரி சும்மா மைண்ட் மேப் போட்டு, நான் மைண்ட் மேப் போட்டு படிப்பேன், டயக்ராமெட்டிக்காக போட்டு படிப்பேன் எனக்கு புரிஞ்ச மாதிரி. அந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கணும். என்சிஆர்டி முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி நல்லது. அப்புறம் டெஸ்ட்டு வந்துட்டு நிறைய எழுதி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரியும். டேரெக்டாக போய் அங்கே உட்காந்திங்கன்னா எல்லா மிஸ்டேக்கும் அங்கே தான் பண்ணுவீங்க, ஒரே ஐடியா பண்ணிடுவீங்க. நீங்கள் டெஸ்ட்டு எழுத உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிட்டே வரும். ப்ராக்டிஸ், நிறைய ப்ராக்டிஸ். ஓஎம்ஆர் ஷேடிங் தப்பாக போயிட்டு எத்தனை பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் சீட் இல்லாமல் போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 2 கொஷனில் போனதெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே இருக்கிற பிள்ளைங்களே. அதனால் ஓஎம்ஆர் ஷேடிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ண மிஸ்டேக் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். கொஷின் பேப்பர் ரீடிங் ஸ்கில் நல்லா வரும், கேர்லெஸ் குறையும், பதட்டம் போகும், டைம் மேனேஜ்மெண்ட், வேறு என்ன, அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே கற்றுக்கிட்டே வருவீங்க. ஸ்பீடு வரும் முக்கியமாக. ஸ்பீடு, கேர்லெஸ் குறைக்கலாம், கேல்குலேஷன் மிஸ்டேக், அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா பண்ண நான் இந்த எக்ஸாமில் இது பண்ணியிருக்கேன், அடுத்த டெஸ்ட்டில் வந்துட்டு நான் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தான் ரெக்டிஃபை பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோக்கு டெஸ்ட் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. லாஸ்ட்டாக சொல்லணும்னா முக்கியமான விஷயம் ரிவிஷன். படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் ரிவிஷனுக்கு கொடுக்கணும். நான் ஸ்ட்ரகிள் ஆனது ரிவிஷனில். லாஸ்ட்டு இந்த ஃபுல் டெஸ்ட் அப்போ தான் நம்ம உட்காந்து மொத்தமாக எடுத்து ரிவைஸ் பண்ணுவோம். அப்போது கொஞ்சம் ஸ்ட்ரெக் ஆகும், மார்க் உடனே வராது. கடைசி வரைக்குமே நம்ம எடுத்து வச்ச நோட்ஸ்லாம் நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸோ ரிவிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது படிக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு சும்மா இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் திருப்பி பார்த்துட்டு படுக்கணும். அடுத்து 1 வீக், வீக்லி ஒன்ஸ் 6 days படிக்கிறீங்கன்னா 7th day ஃபுல்லாகவோ இல்லாட்டி 7th dayல ஹாஃப் டேவோ ஒதுக்கி இந்த 6 நாள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் படிக்கணும். என்சிஆர்டி படிச்சிருக்கீங்களா, என்சிஆர்டி எடுத்து வச்ச நோட்ஸு, ஹிண்ட்ஸு, போட்டு பார்த்த கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் புதுசாக எதுவுமே படிக்காமல் இந்த 6 நாள் படித்ததை மட்டும் நீங்கள் படிக்கணும். அடுத்து மந்த்லி ஒன்ஸ் இதே மாதிரி பீரியாடிக் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்போ யூஸாக இருக்கும். ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்க யோசிக்காதீங்க. இப்போவே நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் அப்போ நீட் எக்ஸாம் ஹால்லலாம் இதோட ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நான் ரிவிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போலேருந்தே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் பயப்படாதீங்க, எல்லோரும் நல்லா எஃபர்ட் போடுவீங்க, எஃபர்ட் போட்டுட்டு தான் இருப்பீங்க. உங்கள் எஃபர்ட்ஸை நம்புங்க, கண்டிப்பாக எஃபர்ட்ஸ் கைவிடாது, உங்கள் எஃபர்ட்ஸ் உங்களை கைவிடாது. எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.